என்ன தமன்னா இது? அந்த பாப்பா உன்னை கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி பாக்குறா. ஏய் நகரு, தள்ளுடி. காலையில ஸ்டவ்ல இருந்து தீ முகத்துல அடிக்க சொல்லவே ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஏத்த மாதிரி பாம்பும் வீட்டு உள்ளார வந்துச்சு. ஆமா, எப்படி அம்மா பெரிய பாம்பு வீட்டு உள்ளார வந்துருவோம்? ஆனாலும் தம்மா தூண்டு குழந்தை எப்படி அந்த பாம்பை கொன்னு வீசிச்சு? நம்ம சொல்ற மாதிரி அது சூப்பர் பாப்பா தான். பாப்பா, பாப்பா, பாப்பா. யோ, என்னயா என்னாச்சு? என்னத்துக்கு இப்ப பாப்பா பாப்பான்னு இப்படி ஏல விட்டுனுற? மா, எதுக்குமா இந்த சித்தார்த் இந்த மாதிரி காட்டு கத்து கத்திட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலையே, வாங்க போய் பாப்போம். வாங்க. நீ முதல்ல பாப்பா வர சொல்லு. யோ, என்னயா பிரச்சனை? முதல்ல அத்தை சொல்லு. எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கிற? வேற. பாப்பா, பாப்பா, பாப்பா. எங்க போனா? பாப்பா. என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பாப்பா, பாப்பா. ஏதோ பிரச்சனை, அதான் இந்த கத்து கத்துறான். ஆமா, ஏங்க சித்தார்த் எதுக்கு கோயிலுக்கு போன நம்மள சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னா? எனக்கு மட்டும் என்ன தெரியும் அஞ்சல, நானும் உன் கூட தானே வரேன். இல்லைங்க, நல்லபடியா தானே அவன் நம்மள விட்டுட்டு போனா, அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா கால் பண்ணி வர சொன்னா? தெரியலம்மா. இதோ சித்தார்த் வண்டி தான் இருக்கே, அவன் வந்துட்டான் போல இருக்கு. வா உள்ள போய் என்னன்னு கேட்போம். சரி வாங்க. ஏய், நீ போய் அவளை கூட்டு வா. சித்தார்த், என்னப்பா சித்தார்த், எதுக்காக எங்களை இப்படி அவசரமா வீட்டுக்கு வர சொன்ன? சொல்றேன் தாத்தா. பாப்பாவோட உண்மையான அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களோ, அதான் அவளை கோவமா இருக்கிறானா? என்னயா, பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா என்ன? இங்க பாரு, உன்னை பாப்பாவை கூட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இன்னும் இங்கே நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. போறேன்யா, போறேன். என்னப்பா? பாப்பா, கீழே இறங்கி வா. என்ன தமன்னா, அந்த திமிர் பிடிச்சவன் இப்ப எதுக்காக அந்த குழந்தைய கூப்பிட்டான் தெரியலையே. என்னப்பா, என்ன விஷயம்? இந்தா. என்னப்பா, எதுக்கு சாக்லேட்லாம்? நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுமா? அதுக்கு இந்த சாக்லேட்லாம் பத்தவே பத்தாத. சாக்லேட் கடையவே வாங்கி தரலாம். இந்தா. என்னது, தாடிகாரனுக்கு பாம்பு விஷயம் தெரிஞ்சிச்சா? அதுவும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சச்சா, நம்மளை காப்பாத்துறதுக்காக தானே பாப்பா அந்த பாம்பையை கொன்னுச்சு. அதுக்கோசரம்லாம் தாடிகாரன் ஸ்வீட் கொடுக்க மாட்டானே. கொத்தினா கொத்திட்டு போட்டு தானே விட்டுருவான். யோ, இப்ப வாச்சா சொல்லியா? ஆமா சித்தார்த், எங்களையே அவசரமா வர சொன்ன. நாங்களும் என்னமோ ஏதோன்னு அடிச்சு பிடிச்சு வரோம். இங்க வந்து பார்த்தா சாக்லேட் கொடுத்துட்டு இருக்க. என்னப்பா விஷயம்? தாத்தா,
அந்த பெரிய ஸ்வீட் ஆர்டருக்கு 5 அமௌண்ட் கோட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, ஆமா. அதுல ஒன்ன பாப்பா தான் எடுத்து கொடுத்தா. அவ எடுத்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு தான் தாத்தா ஆர்டர் கிடைச்சிருக்கு. டேய் நிஜமா வாடா. ஆமா தாத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். தாத்தா, அஞ்சலி ஸ்வீட்ஸ் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இந்த டெண்டர் மூலமா 20 கோடி ரூபாய் கெயின் மட்டுமே நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வரப்போகுது தாத்தா. இது அத்தனைக்கும் காரணம் பாப்பா எடுத்து கொடுத்த அந்த சீட் தான். அப்பா நீங்க ஹாப்பி தானே? பாப்பா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாப்பா. சாரி தாத்தா, பாப்பா வந்த நேரம் அவ கையால சீட் எடுத்து கொடுத்தது பாப்பாவால தான் எல்லாமே நடந்தது. அதனாலதான் தாத்தா பாப்பா கிட்ட தான் இதை முதல்ல சொல்லணும்னு நினைச்சு உங்க யார்கிட்டயும் சொல்லாம உங்களை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னேன். பரவாயில்லப்பா, இதுல என்ன இருக்கு? சந்தோஷமான விஷயத்தை யாருகிட்ட சொன்னா என்ன? ஆமாங்க, காலையில அபசுகுண மாதிரி ஏதோ நடந்துருச்சுன்னு கோயிலுக்கு போனோம். ஆனா கடைசியில எல்லாமே நல்லதா முடிஞ்சிருச்சுங்க. அது எப்படி சிவனுக்கு எப்படி அந்த டெண்டர் ஓகே ஆச்சா? அதான் அத்தை, எனக்கு ஒண்ணும் புரியல. தமன்னா, நாம தான் இவன் கோட் பண்ண அமௌண்ட் நேத்ராக்கு அனுப்பணுமே. ஆமா அத்தை, அதான் அத்தை, எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க கண்டிப்பா கம்மியா தான் கோட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் எப்படி? இந்த குட்டிச்சாத்தான் எடுத்து கொடுத்த சீட்டால தான் அந்த டெண்டர் இவனுக்கு கிடைச்சது. நாம கரெக்டா கெஸ் பண்ணி பிளான் பண்ணிதுன்னு அதையே நேத்ராக்கு அனுப்பணும். அப்புறம் எப்படி? ஓ, ரூமுக்கு போய் அதை அனுப்ப போறீங்களா? அதை நான் மாத்துறேன். தமன்னா, இந்த பாப்பா ஏன் நம்மளை இப்படி பாக்குது? ஒருவேளை இதுதான் அந்த அமௌண்ட்டை மாத்தி கோட் பண்ணிருக்குமோ? அது பாக்குறத பார்த்தா நாம பண்றது தெரிஞ்சு நக்கலா பாக்குற மாதிரியே இருக்கு பாருங்கக்கா. ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்றதுக்கு துப்பு இல்ல. நீங்க பேப்பரை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு சும்மா அது பாக்குது இது பாக்குதுன்னு கதை அளக்குறீங்களா? நான் கரெக்டா தான் எடுத்துட்டு வந்தேன்க்கா. பேசாம இருங்க, ஏதாவது உளறாதீங்க. இல்ல இருக்கிற கடுப்புல என் வாயில ஏதாவது வந்துட போகுது. இல்லையே, நான் என் கண்ணால பார்த்தனே. சித்தார்த் கோட் பண்ணிட்டு கிழிச்சு போட்ட அந்த சீட்டை தானே கொண்டு வந்தேன். இல்ல சித்தப்பா, நடுவுல என்னமோ நடந்திருக்கு. பாப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பா வாங்கி தரேன். அப்பா எனக்கு ஒன்றும் வேணாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. நாளன்னைக்கு நம்ம வீட்ல பொங்கல் பண்டிகைய சூப்பரா கொண்டாடணும். இது என்ன பாப்பா, கண்டிப்பா பண்ணிரலாம். இந்த சந்தோஷத்தை பொங்கலோட சேர்த்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம் பாப்பா. அப்பா, நாம மட்டும் பொங்கல் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படல.
கடையில வேலை செய்யறவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடணும்ப்பா. கண்டிப்பா பண்ணிடலாம் பாப்பா. தாத்தா, இது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. தாத்தா, என்னாச்சு? இல்லப்பா சித்தார்த், இப்ப இந்த பாப்பா சொல்லுச்சுல்ல நம்ம கடை ஆளுங்களோட பொங்கலை கொண்டாடலாம்னு. இந்த குழந்தை எதை நினைச்சு இப்படி சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குப்பா. இதுல என்ன தாத்தா கதை இருக்கு? ஆமாப்பா சித்தார்த், நாம முதலா கடையை ஆரம்பிச்ச போது உங்க அம்மாவோட எல்லா நகையும் போட்டு மேல கடனை உடனே வாங்கி தான் இந்த கடையை ஆரம்பிச்சோம். அப்போ அப்பா வாங்க, போன வேலை என்னாச்சு? வளருக்கு நம்ம பார்த்த இடம் முடிஞ்சிடும் போல இருக்குமா? நல்ல விஷயம் தானப்பா, அதையே இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? இல்லம்மா, புரோக்கருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கே தவணை சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுல கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன்னே தெரியலையேம்மா. எல்லா நகையும் வச்சு அதுல வந்த பணத்தை கடையை திறக்கவே செலவு பண்ணிட்டோம். அது பத்தலன்னு நிறைய கடனை வேற வாங்கி போட்டிருக்கோம். வர வருமானமும் கடன் அடைக்கிறதுக்கும் வட்டி கட்டவுமே சரியா இருக்கு. அப்பா கவலைப்படாதீங்க, இவ்ளோ தூரம் வழிகாட்டின கடவுள் அதுக்கும் கண்டிப்பா வழிகாட்டுவாரு. எல்லாத்தையும் சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம். என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நாளைக்கு பொங்கல், அதுக்கு கூட எதையும் வாங்கி போட கையில காசு இல்லையேம்மா. அப்பா இந்த வருஷம் நமக்கு இப்படிதான் விதிச்சிருக்குன்னு நினைச்சுக்குவோம்ப்பா. எல்லாரும் என்ன பொங்கல் கொண்டாடிக்கிட்டா இருக்காங்க. இந்த சமாதானம் எல்லாம் பெரியவங்களுக்கு தாமா. ஆனா சித்தார்த் சின்ன பையன், அவனுக்கு மட்டுமாவது புது துணி எடுக்கணும்ல. இத பத்தி எந்த கவலையும் இல்லாம உன் புருஷன் இருக்கான். என்னம்மா பண்றது? ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வைத்தி. பாப்பா வணக்கம் ஐயா. என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லைங்க, பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா, அதனால எல்லாருமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. இப்பதானே வைத்திய கடை ஆரம்பிச்சிருக்கோம், இப்பவே இப்படி? அண்ணே நீங்க போங்க, நான் அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து விடுறேன். அன்னலட்சுமி எந்த பணத்தை எடுத்து கொடுப்பா? அம்மா, பொங்கல் போனஸு அட்வான்ஸுன்னு கேட்டால் எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்கம்மா. ஆனால் பட்டுன்னு கொடுக்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையிலே தெய்வம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வரேங்க. வரையா. என்னம்மா நீ பாட்டுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இப்ப பணத்துக்கு என்னம்மா பண்றது? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இருங்க நான் இப்ப வரேன். அப்பா இந்தாங்கப்பா. என்னம்மா அன்னலட்சுமி, என்ன காரியமா பண்ணிட்ட? இது உன்னோட மாங்கல்யம்மா, இதை ஏமா கழட்டின? வேணாமா அன்னலட்சுமி, நம்ம கடையில வேலை செய்யறவங்க கிட்ட பேசினா நம்மள புரிஞ்சுப்பாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா என்னம்மா, அடுத்த வருஷம் நாம அவங்களுக்கு நல்லாவே செய்யலாம். ஆனா இது மட்டும் வேண்டாமா. நீங்க இப்போ சித்தார்த்துக்கு புது துணி எடுக்கலன்னு வருத்தப்பட்டீங்க.
அதே மாதிரி தானப்பா அவங்க பசங்களுக்கும் எடுத்து கொடுக்க முடியலன்னு வருத்தப்படுவாங்க. அவங்க எல்லாம் நம்மள நம்பி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கப்பா. இங்க பாருங்க, நான் கயிறுல மஞ்சள் கிழங்க கட்டிக்கிட்டு தான் இதை கழட்டி இருக்கேன். அப்பா, நல்லது செய்யறவங்க எப்பவுமே அழக்கூடாது. நீங்க இதை எடுத்துட்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு மனசார கொடுங்கப்பா. இன்னும் 2-3 மாசத்துல கடையில வர லாபத்துல எனக்கு இதை மீட்டு கொடுத்துருங்க. அப்பா அழாதீங்கப்பா, அழாம போயிட்டு வாங்க. அடுத்த நாள் பொங்கல் வைக்க ஒரு படி அரிசி கூட வாங்குறதுக்கு கையில காசு இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னங்க? என்னங்க இது? நல்ல நாள் அதுவுமா வீட்டுல பொங்க வைக்க ஒரு பிடி அரிசி கூட இல்லாம இருக்கேங்க. அஞ்சல, கொஞ்சம் பொறுத்துக்க. கடை கொஞ்சம் டெவலப் ஆனதும் எல்லாம் சரியாயிடும். சித்தார்த், அம்மா, பொங்கலுக்கு எல்லாரும் வெளியில புது ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளவு சூப்பரா இருக்காங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏமா நீங்க புது ட்ரெஸ்ஸே வாங்கி தரல? அதுவாப்பா, இப்பதானே தாத்தா புதுசா ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய செலவாயிடுச்சுல்ல, அதனாலதான்ப்பா வாங்க முடியல. எங்க செல்லத்துக்கு அடுத்த மாசம் 2 Dress புதுசா வாங்கி தரேன், சரியா? சரிம்மா. அப்பா, சித்தார்த்துக்கு சூப்பரா ஒரு கோட் சூட்டும் பைஜாமா ஜிப்பாவும் வாங்கிடலாமா? கண்டிப்பா வாங்கிடலாமா? ஐயா, வாங்கப்பா எல்லாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அடடே, வணக்கம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா, இந்த வருஷம் பொங்கலை நாங்க உங்களோட சேர்ந்து கொண்டாடலாம்னு வந்தோமுங்க. என்ன சொல்றீங்க வைத்தி? ஆமாங்க ஐயா, அது மட்டும் இல்லைங்க, சித்தார்த் தம்பிக்கு புது துணி சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்குங்க. இந்தாங்கம்மா, வாங்கிக்க வாங்கிக்க. கண்ணு நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆமா, நீங்க மாசம் மாசம் சம்பளத்தை கரெக்டா கொடுத்துடுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற கடைக்காரங்களை விட அதிகமாவே கொடுக்குறீங்க. அப்புறம் எங்களுக்கு என்னமா குறைச்சல்? அம்மா வாங்கம்மா, உங்க கையால வந்து பொங்கல் வைங்கம்மா. ஆமா வாங்க வாங்கம்மா. ஐயா, எங்க முதலாளி அம்மாவை மாங்கல்யம் இல்லாம பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கய்யா. வைத்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காலம் இப்படியே போயிடாதுல்ல. நாங்க போயிட்டோன்னு தெரிஞ்சுதான் அம்மா இதை கழட்டி உங்க கையில கொடுத்து நாங்க பார்த்தேன்யா. எங்களுக்கு தெரியும்யா. ஐயா, அம்மாவை இதை போட்டுக்க சொல்லுங்க. புடிங்கய்யா. நீங்க வளர்ந்தா எங்களையும் வளர்த்து விடுவீங்க. அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா நம்மளாம் பொங்கலை கொண்டாடுவீங்க. அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்குயா. ஐயா, பொதுவா தாலிங்கிறது பொண்ணுக்கு வேலின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க மருமக தாலி எங்க தொழிலாளர் குடும்பத்துக்கே வேலிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த அன்னலட்சுமி போட்டுக்க. உன்னோட நல்ல மனசுக்கு நமக்கு கிடைச்ச வேலையாட்களும் நல்ல மனசுக்காரங்கம்மா. அப்பா, அவங்க வேலையாட்கள் இல்லப்பா, நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பம். நமக்கு நல்ல வருமானம் வந்ததும் அவங்க எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வர வச்சு பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்பா. அதுக்கு என்னம்மா, ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் அமையும்.
அதுக்கப்புறம் நிறைய வருமானம் இருந்துச்சு. 2 கடையாச்சு, அப்புறம் 4 கடையாச்சு, அப்புறம் 8 ஆச்சு, இப்ப 25 கடைகள் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அன்னலட்சுமி சொன்னதை செய்ய முடியல. அவ போனதுக்கு அப்புறம் அதை பத்தி யாரும் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப பாப்பா அவங்க எல்லாரையும் நாம சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு சொன்னதுல எனக்கு அன்னலட்சுமி சொன்னது ஞாபகம் வந்துருச்சுப்பா. தாத்தா, பாப்பா சொன்னது அம்மாவே வந்து சொன்ன மாதிரி இருக்கு தாத்தா. நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த கடையில வேலை செய்யற எல்லாரையும் குடும்பத்தோட வர வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு பொங்கலையும் இந்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தையும் அவங்க கூட சேர்ந்து கொண்டாடலாம் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. ராணி, இங்க வா. என்ன? நாளன்னைக்கு நடக்க போற பொங்கல் கொண்டாட்டத்துல அப்பா உன்னை கிஸ் பண்ணுவாரு. நிஜமாவா சொல்ற?